ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். யப்பா, யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உமது கிருபை ஒவ்வொரு நாளும் பெரியது ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த மாதம் புது மாதத்திலேயும் எங்களுக்கு கிருபை கொடுத்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த 10 மாதம் முழுவதும் நம்முடைய செட்டியின் கீழ் மறைத்து பாதுகாத்ததற்காக நன்றி ஏசப்பா. தேசத்து ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, தேசத்தில் சமாதானம் கொடுத்து காப்பாற்றுங்க ஏசப்பா. வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை முற்றிலும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நோய்களில் இருந்து விடுதலை கொடுங்க, தொற்று நோய்களில் இருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. விமானம் மூலம் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் விமானம் மூலம் ஊழியம் சென்று வருகிறவர்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. பிசினஸ் செய்கிறவர்கள், உயர்கல்வி விமானம் மூலம் வெளியூர்களில் படிக்கிறவர்களை அனைவரையும் உம்முடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்து கொண்டு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் அப்பா ஏசப்பா. ஜெட்டிகே டிவி நிறுவனத்தில் அநேக தேவ மனிதர்கள் செய்தி கொடுக்கிறார்கள். அதை கேட்டு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. தேவ மனிதர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன் கொடுங்க ஏசப்பா. அவர்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. தேசத்தில் தகப்பனே, எங்கள் தமிழ்நாட்டில் நல்ல தேவையான மழையை தாங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இன்னும் தகப்பனே, ஜெட்டிகே டிவி நிறுவனம் அம்மா ஐயாவை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் மூடி மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. விடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அவர்கள் பிள்ளைகள் சொந்தங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. ஜெட்டிகே டிவி நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய செட்டைக்குள் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுங்கள். தேடுவீரென்றால் உறவிடமும் உணவும் கூட கொடுக்கப்படும். உறவிடமும் உணவும் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுங்கள். ரோமாபுரி சிறையிலே பவுலை கண்டாயா? எத்திசைக்கும் நெருக்கப்பட்ட எழும்பவில்லை. சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுங்கள். தேடுவீரென்றால் உறவிடமும் உணவும் கூட கொடுக்கப்படும். நாற்புறமும் சங்கிலியால் கடவப்பட்டு சிறையிலே நிம்மதியாய் தூங்க முடியுமா? நாற்புறமும் சங்கிலியால் கடவப்பட்டு சிறையிலே நிம்மதியாய் தூங்க முடியுமா? பேதருவும் கவலையின்றி தூங்கினார் என்றால் இயேசுவின் மேல் அவர் வைத்த நம்பிக்கை என்றோ. பேதருவும் கவலையின்றி தூங்கினார் என்றால்
இயேசுவின் மேல் அவர் வைத்த நம்பிக்கை என்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுங்கள். தேடுவீரென்றால் உறவிடமும் உணவும் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுங்கள். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி இயேசுவுடன் ஒரு சந்திப்பு. இயேசுவுடன் ஒரு சந்திப்பு. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இயேசுவின் 3.5 வருட ஊழிய பாதையில் கணக்கற்ற மக்களை சந்தித்தாலும் அதில் பலவேறு குண அதிசயங்கள், தேவைகள், பிரச்சனைகள், சரீர பலவீனமானவர்கள், நியாயஸ்தலத்தில் இருந்தவர்கள் என பலதரப்பட்ட மனிதர்களுடன் இயேசு கிறிஸ்துவின் தொடர்புகள், சம்பாஷணைகளை குறித்தும் இதில் கிடைத்த தீர்வுகள் என்ன என்பதையும் அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதையும் தெளிவாக சுருக்கமாக நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்கவும் அவரிடம் அற்புதங்களை பெறவும் எப்பொழுதும் அவரை ஒரு பெரும் கூட்டம் நெருங்கி கொண்டு இருந்தது. ஊழிய பாதையில் எவ்வளவு வேலை பளுவாக இருந்தாலும் தனி நபரை சந்திக்க அவர் நேரம் ஒதுக்க தவறவில்லை. தொழுவத்தில் இருந்து 99 ஆடுகளை விட தொலைந்து போன ஒரு ஆட்டை பற்றி கவலையே அவருக்கு அதிகம். இயேசுவை சந்தித்தது அவர்களது வாழ்வில் அதுதான் திருப்பு முனையாக மாறியது. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல் 21 வரை நாம் பார்க்கும்போது, நிக்கோதேயுமு இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள். அவர்கள் சடங்குகளை மட்டுமே பிரதானமாக பார்த்தவர்கள். அவர்களுக்கு சடங்குகளை தாண்டிய இயேசுவின் அன்பின் போதனைகளை பிடிக்கவில்லை. ஆனால் அவர்களில் சிலர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளினால் ஈர்க்கப்பட்டு இருந்தனர். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் நிக்கோதேயுமு. நிக்கோதேயுமு என்ற மனிதன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். இந்த மனிதன் இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தவன். ஆனால் மறுபிறப்பின் அனுபவம் பெறாத ஒரு சராசரி கிறிஸ்தவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து மறுபிறப்பை குறித்து அதன் அவசியத்தை குறித்தும் அவனுக்கு விளக்குகிறார். ஆனால் நிக்கோதேமு ஒரு மனிதன் எப்படி மறுபடி பிறக்க முடியும் என்று கேட்பது அவன் இரட்சிக்கப்படாதவன் என்பது தெளிவுபடுத்துகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஏன் மறுபடியும் பிறப்பது அவசியமாய் இருக்கிறது என்ற கேள்வி வரும். எபேசியர் 2:1 படி அக்கிரமக்காரங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். ஆகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் தேவனுடன் உள்ள உறவை புதுப்பித்து கொள்ளும்படிக்கு மறுபடியும் பிறத்தல் ஒரு மனிதனுக்கு அவசியம். என்று ஒரு மனிதன் இரட்சிப்பை அடைகிறானோ அன்று அவன் மறுபிறப்பின் அனுபவத்தை பெறுகிறான். நிக்கோதேயுமு இரட்சிப்பு என்பது என்ன என்பதை குறித்து அறிந்து கொண்டான். பின்பு அவரை பற்றிய நிறைய குறிப்புகள் இல்லை. ஆனால் யோவான் 7ஆம் அதிகாரம் 50-51 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவை கைது செய்ய வேண்டும் என கூட்டம் கர்ச்சித்தது. ஒவ்வொரு வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்வது என்றே அறியாது ஒருவரை குறித்து தீர்மானிப்பது நமது சட்ட முறைப்படி தைரியமாக அவர்களிடம் எதிர்த்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்காக பரிந்து பேசுகிறார். இதே நிக்கோதேயுமு அவரை அடக்கம் பண்ணுவதற்காக வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு வருகிறான். இயேசு என்றைக்கு நிக்கோதேமுவை சந்தித்தாரோ அன்றைக்கே அவன் வாழ்க்கை மாற்றம் பெற்றது. சராசரி மனிதனாக இருந்தவன் இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக மாறுகிறான். நிக்கோதேமின் வாழ்க்கை பல விவரங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. இருளில் இருப்பவர்கள் கர்வத்தோடும் துணிச்சலோடும் இயேசுவிடம் வரும்பொழுது வெளிச்சத்தின் விளக்கங்களை பெற்றுக்கொள்வார்கள். உலகமே எதிர்த்து நின்றாலும் தனி நபராக தம்மிடம் வருபவர்களை இயேசு அன்புடன் வரவேற்கிறார். அடுத்ததாக சமாரியா ஸ்திரியை
யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 42 வரை நாம் பார்த்தோமானால், இஸ்ரவேல் நாட்டை அரசாண்ட முதல் 3 அரசர்களான சவுல், தாவீது, சாலோமன் ஆகியோருக்கு முன்பு அந்த தேசம் 2ஆக பிளவுபட்டது. யூதாவிலுள்ள எருசலேமும் தேவ ஆலயம் இருந்ததால் இஸ்ரவேலுக்கு என்று தனியே ஒரு கோயில் கிர்சிம் மலையில் கட்டப்பட்டது. யூதருக்கும் சமாரியருக்கும் பகை உணர்வு அதிகமானது. சமாரியரை தீண்டத்தக்காதவர்கள் என்று, கரைபட்ட சந்ததி என்றும் சொல்லி வெறுத்தார்கள். இரு தரப்பிற்கும் எந்த பேச்சு வார்த்தையுமே கிடையாது. சமாரியர் வாழும் பகுதி வழியாக யூதர்கள் செல்வது கூட கிடையாது. இயேசு கிறிஸ்து யூதேயாவில் இருந்து கலிலேயாவிற்கு செல்கிறார். இதற்கு 2 வழி உண்டு. சமாரியா வழியாக சென்றால் விரைவில் சென்று விடலாம். ஆனால் யூதர்கள் யோர்தான் நதிக்கு கிழக்கு கரையோரமாக சுற்றுப்பாதையாக இருந்தாலும் நேரமானாலும் அந்த வழியை பயன்படுத்தினார்கள். ஏனென்றால் சமாரிய வழியாக செல்வதை அவர் வெறுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவோ சமாரிய வழியை சென்றார். ஏறத்தாழ கலிலேயாவிற்கு பாதி தொலைவில் இருந்து சீகார் ஊருக்கு வந்த நமது ஆண்டவர் இயேசு களைப்படைந்தவராக யாக்கோபின் கிணற்றில் அமர்கிறார். அவரின் சீடர்கள் ஊருக்குள் உணவு வாங்க சென்று விட்டார்கள். சமாரியா சரியாக 12 மணி அளவில் சமாரியாவை சேர்ந்த ஒரு பெண் கிணற்றில் தண்ணீர் மெல்ல வருகிறாள். ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து பாரம்பரியங்களை உடைத்து புதுப்பிக்கிறார். யூதர்கள் சமாரியர்களுடனே எவ்வித தொடர்பும் வைத்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சமாரிய ஸ்திரீயிடம் தாகத்துக்கு தாய் என்றார். இந்த பெண்மணி விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தவள். சிற்றின்ப பாவத்தை பாலை போல பருகி கொண்டு இருந்தவள். தன்னுடைய நிலைமையை இயேசு கிறிஸ்து உணர்த்தியதும் அதை ஒத்துக்கொண்டாள். அவளுடைய வாழ்க்கையும் அவளுடைய சாட்சியும் மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் அவர் தன்னிடம் பேசுகிற கிறிஸ்துதான் மேசியா என்று எப்பொழுது விசுவாசித்தாளோ அப்பொழுதே ரட்சிக்கப்பட்டாள். இதைத்தான் எபேசியர் 2:8 கிருபையால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தில் சில ஒற்றுமைகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். தாகத்துக்கு தா என்று இயேசு கேட்டார். அந்த ஸ்திரீயும் தாகத்துக்கு கேட்டாள். இயேசு உண்மையை சொன்னார். அந்த ஸ்திரீயும் உண்மையை சொன்னாள். இயேசுதான் மேசியா என்று அவளுக்கு அறிவித்தார். அந்த ஸ்திரீயும் அவரை மேசியா என்று ஜனங்களுக்கு அறிவித்தாள். அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரார் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆனால் அவள் மூலமாகத்தான் பெற்றோம் என்பதை மறுக்கின்றார்கள். பிரியமானவர்களே, அந்த பெண்மணியின் வாழ்க்கை மோசமானதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்றைக்கு அவளை சந்தித்தாளோ அன்றைக்கே அவள் வாழ்வில் மாற்றம் பெற்றாள். தாகத்துக்கு தா என்று கேட்டது இயேசு. ஆனால் தாகத்துக்கு ஜீவ தண்ணீரை பெற்று கொண்டது சமாரியா ஸ்திரீ. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இயேசு கிறிஸ்து நம்மோடு இடைபடும் போது நம்முடைய வாழ்க்கை அடியோடு மாறிவிடும், சமாரியா பெண்ணை போல். அடுத்ததாக 38 வருடம் வியாதியுள்ள ஒரு மனுஷன். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை நாம் பார்க்கும் பொழுது, பெதஸ்தா என்னும் சொல்லப்பட்ட குளத்தருகே 38 வருடம் வியாதியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஏனென்றால் தேவதூதன் அந்த குளத்தில் இறங்கி அந்த தண்ணீரை கலக்கும் போது யார் முந்தி இறங்குவானோ அவன் சொஸ்தமடைவான். இந்த மனிதன் நிலைமை மிகவும் பரிதாபமானது. உதவி செய்யக்கூட யாரும் இல்லை. தனியாக 38 வருடங்களாக அங்கே படுத்து கிடக்கிறான். ஆச்சரியம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆகா, இதற்காகத்தானே இத்தனை நாள் காத்திருந்தேன். தனிமையில் கிடந்த என்னை
சுகமாக்க எனக்கு உதவி செய்ய ஒருவர் வந்திருக்கிறார் என்று நினைத்து அந்த மனிதனின் உள்ளம் துள்ளி இருக்கும். இயேசு அவனிடம், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். முதலாவதாக அவனிடம் காணப்பட்டது தாமதமில்லாத கீழ்ப்படிதல். இரண்டாவதாக யூதர்கள் அவனுடன் விவாதம் செய்யும் பொழுது தைரியமாக சாட்சி கூறுகிறான். அவனிடம் காணப்பட்டது தைரியமான சாட்சி. மூன்றாவதாக இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டார். அவரிடம் காணப்பட்டது ஆலய வாஞ்சை. பிரியமானவர்களே, 38 வருடமாக விசாரிப்பார் இன்றி கிடந்த மனிதன் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்ததும் மிக பெரிய சிலாக்கியத்தை பெற்றான். தாமதம் இல்லாத கீழ்ப்படிதல் அவனுக்கு சுகத்தை கொடுத்தது. தைரியமான சாட்சி ஆண்டவரின் சமூகத்திற்கு அவனை கொண்டு சென்றது. அடுத்ததாக விபச்சாரியான ஸ்திரீ. யோவான் 8ஆம் அதிகாரம் 1-11 வரை நாம் பார்ப்போம் என்றால், வேத பாரகரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவிடம் கொண்டு வருகிறாள். அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அதன் மூலம் இயேசுவின் மீது குற்றம் சாட்டி விடலாம் என எண்ணினார்கள். ஆனால் இயேசுவோ எதுவுமே பதில் பேசாமல் குனிந்து விரலினால் தரையில் எழுதி கொண்டு இருந்தார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்கிறார்கள். மௌனமாய் இருப்பது வெற்றிக்கான ஆயுதம் என்பதே இயேசு நமக்கு உணர்த்துகிறார். மறுபடியும் அவர்கள் கேட்கும்போது, உங்களில் பாவம் இல்லாதவன் இனி இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். வந்தவர்கள் அனைவரும் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு திரும்பி போய்விடுகின்றார்கள். பாவமே செய்யாத நம்முடைய நாதர் மட்டும் அங்கே நிற்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை. ஏனென்றால் யோவான் 3:17 படி சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்கிறார். விபச்சாரம் என்கிற இருளுக்குள் வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த ஸ்திரீ ஒளியாகிய இயேசுவை என்றைக்கு சந்தித்தாளோ அன்றைக்கே அவர் வாழ்க்கையில் ஒளி வந்தது. விபச்சாரம் என்னும் இருளில் வாழ்ந்தவள் விடுவிக்கின்ற இயேசு என்னும் ஒளியை கண்டாள். ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாரோ என்று நினைத்தாள். ஆக்கினை தீர்ப்புக்கு அல்ல, அநேகரை ஆயத்தப்படுத்தி கொள்ளவே வந்தேன் என்றார் ஆண்டவர் இயேசு. ஆச்சரியமே. அடுத்ததாக பிறவி குருடன். யோவான் 9ஆம் அதிகாரம் 1-41 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஊழிய பாதையில் இயேசுவும் அவரது சீஷர்களும் செல்லும் பொழுது ஒரு பிறவி குருடனை காண்கிறார்கள். சீடர்கள் இயேசுவை நோக்கி, இவன் குருடனாய் பிறப்பது யார் செய்த பாவமோ என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கஷ்டங்கள் வரும்பொழுது மற்றவர்கள் கூறுகின்ற காரியம், இவன் செய்த பாவமும் இவன் முன்னோர்கள் செய்த பாவம்தான் காரணம் என்பார்கள். ஆனால் இரட்சகர் சொல்கின்ற காரியம் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனம் யோவான் 9:6-7 பார்க்கும் பொழுது குணமாக்குதலின் முக்கியத்தை சொல்லுகிறார். அந்த குருடன் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சீலோவும் குளத்தில் கழுவிய பின்பே பார்வை அடைந்தான். எதுவுமே எளிதாக கிடைத்தால் அதன் அருமை நமக்கு தெரியாது. தொடர்ந்து நாம் அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அவன் பார்வை அடைந்தது கூட மற்றவர்களால் நம்ப முடியவில்லை. அவனுடைய தாய் தகப்பனும் தங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த பார்வையடைந்த மனிதன்
பிறர் கேட்கும் பொழுதெல்லாம் தைரியமாக நடந்ததை சொல்லுகிறான். அவனுடைய இந்த தைரியமே இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்ள அவனுக்கு உதவியது. பிரியமானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவை நம்பும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். காணாதவர்கள் காணும்படி பாவம் அவர்களிடம் இல்லை, காண்கிறவர்கள் குருடாகும்படி பாவம் அவர்களிடம் நிலை நின்றது. குருடனாய் பிறந்தது பாவம் அல்ல, குருடனாய் வாழ்ந்தது பாவம் அல்ல. குருடனை குறித்த காரியங்களில் குருடாய் இருப்பதே பாவம். நம்மை மற்றவர்கள் பாவி என்று சொல்லலாம், ஆனால் இயேசு நம்மை நேசிக்கிறார். அடுத்ததாக லாசரு. யோவான் 11ஆம் அதிகாரம் 1-18 வரை நாம் பார்க்கும் பொழுது, எருசலேமில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மலைக்கு அடியில் அமைந்திருக்கும் ஓர் பெத்தானியா, யூதேயா தேசத்தில் அமைந்திருக்கிற இந்த மலையூரில் வாழ்ந்து வந்த நேர்மையான யூத குடும்பம் மார்த்தாள் உடையது. யூதர்கள் அனைவரும் இயேசுவை வெறுத்து வந்த காலகட்டத்தில் மார்த்தாளும் மரியாளும் லாசருவும் இயேசுவை இறைமகன் என்று நம்பினார்கள். இயேசு பெத்தானியா வருகிற போதெல்லாம் யாருக்கும் பயப்படாமல் அவரை தங்கள் வீட்டுக்கு அழைத்து அவரை உபசரித்தார்கள். அவரது போதனைகளை கேட்டு அவற்றை கடைபிடித்தார்கள். எதிர்பார்ப்பவர்களுக்கு மத்தியில் துணிவும் விசுவாசமும் கொண்ட அவர்கள் மீது இயேசு அன்பாய் இருந்தார். லாசரு என்ற பெயருக்கு கடவுள் உதவுகிறார். உம்முடைய சிநேகிதன் வியாதியாய் இருக்கிறான் என்று அவருக்கு தகவல் வருகிறது. ஆச்சரியம். இயேசு இதை கேள்விப்பட்ட பின்பும் அவனை பார்க்க செல்லவில்லை, அங்கேயே 2 நாள் தங்கி இருக்கிறார். லாசரு மரித்து 4 நாட்களுக்கு பிறகு இயேசு அங்கே செல்கிறார். அங்கே மார்த்தாள் சொல்கின்ற காரியம், கல் நெஞ்சம் கரைந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீர் என்றால் எப்படி ஆகிலும் இயேசு தமது சகோதரனுக்கு சுகம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து காத்து இருந்தவர்களுக்கு அவர் வராமல் இருந்தது வேதனை அளித்திருக்கக்கூடும். ஆனால் மரியாளும் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழும் பொழுது இயேசுவும் அழுகிறார். பிரியமானவர்களே, நமது இரட்சகர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதையும் நமது துயரத்தில் அவரும் பங்கு கொள்ளுகிறார் என்பதையும் இந்த சம்பவத்தின் மூலம் ஆண்டவருடைய அன்பையும் நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசு கல்லறைக்கு செல்கிறார். கல்லை எடுத்து போட சொல்லுகிறார். உடனே மார்த்தாள் 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்கிறாள். இந்த இடத்தில் விசுவாசத்தின் வல்லமை நாம் அறிந்து கொள்ளலாம். பின்பு இயேசு ஜெபித்து ஒரு மிக பெரிய உயிர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடிய அதிசயத்தை நிகழ்த்துகிறார். பிரியமானவர்களே, இயேசு முதலில் சென்றிருந்தால் சுகம் அடைதல் என்கிற அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் தாமதித்ததனால் அங்கே உயிர்த்தெழுதல் என்கிற அதிசயம் நடந்தது. நமது வாழ்விலும் சில காரியங்கள் தாமதமாகலாம். நாம் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்கும் பொழுது மிக பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளலாம். 4 நாளாயிற்றே, 4 நாளாயிற்றே, நாரும் என்றார், நம்பிக்கை இழந்தே பிழைப்பான் என்றார். கவலைப்பட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். கல்லறையில் இருந்தவன் உயிர்த்தெழுந்தார், கல்லறையில் இருந்தவன் உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 18-20. பிறகு லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-10வது வசனம். சீமோன் பேதுரு. இயேசுவின் 12 சீசர்கள் முதன்மையான இடத்தை பெற்றிருந்தார்கள். சீமோன் பேதுரு என்றால் செவி கொடுப்பவன் என்று அர்த்தம். ஆனால் சீமோன் தனக்குத்தான் எல்லாரும் செவி கொடுக்க வேண்டும் என்று வாழ்ந்து வந்தான். இவருடைய சொந்த ஊர் பெத்சாயிதா. இவன் தன் குடும்பத்துடன் கப்பர்நகூமில் வாழ்ந்து வந்தார். இவருடைய தகப்பன் பெயர் யோனா. இவருடைய சகோதரர் அந்திரேயா. இவரை இயேசுவின் இடத்தில் அழைத்து சென்ற பொழுது இயேசு அவனை பார்த்து, நீ கேபா எனப்படுவாய் என்கிறார். அதற்கு
பாறை அல்லது கல் என்று அர்த்தம். சீமோன் பேதுரு அந்திரேயா குணமுள்ளவரும் அவசர பேச்சாளருமாய் இருந்தார். பிற்காலத்தில் இந்த குணங்கள் நீக்கப்பட்டு உறுதியான பாறையைப் போல மாறினார். பின்பு ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரையில் அவர்களை கண்டார். சீமோனிடம் அவனுடைய படகை தள்ளி நிறுத்த சொல்லிவிட்டு அதன் மீது உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதிக்கிறார். படிப்பறிவு இல்லாத பேதுருவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறார். போதனை முடிந்தவுடன் இயேசு அவனிடத்தில் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், உங்கள் வலைகளை போடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பேதுரு கீழ்ப்படிந்து ஆச்சரியமானது. ஏனென்றால் முழுவதும் பிரயாசப்பட்டும் மீன் கிடைக்காத போதிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது ஆச்சரியமானது. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது வலை கிழியத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தான். சீமோன் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டான், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். இப்பொழுது நான் ஒரு பாவி என்று அவரிடம் அறிக்கை செய்கிறான். ஏனென்றால் இயேசுவே தெய்வம் என்று அவன் கண்டு கொண்டான். பிரியமானவர்களே, படகில் அமர்ந்து போதித்த ஆண்டவர் அவர்களுடைய குறைகளை அறிந்து நிறைவாக்குகிறார். அதுவும் மட்டும் அல்லாமல் பேதுருவின் கீழ்ப்படிதலையும் அவருடைய பாதத்தில் விழுந்து அறிக்கை செய்வதையும் பார்த்து அவனை தன்னை பின்பற்ற அழைக்கிறார். மீன் பிடித்த ஒரு பேதுருவை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுகிறார். இது ஆண்டவரால் மாத்திரம் கூடும். பேதுருவும் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் செல்கிறான். இயேசுவின் பாடுகளில் அவரை மறுதலித்தான். பின்பு மனம் கசந்து அழுதான், மன்னிப்பையும் பெற்று கொண்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர் தமது உள்ளத்தில் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். அது மட்டுமின்றி தேவைகளை நிவர்த்தி செய்கிறார். இரண்டாவதாக, இயேசு தமது ஊழியத்திற்கு தகுதி உள்ளவர்களை அழைப்பது இல்லை, தகுதி இல்லாதவர்களை அழைத்து தகுதி படுத்துகிறார். செம்படவனாய் இருந்த இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு முதலாக பிரசங்கம் செய்த ஊழியம். அது மட்டுமின்றி கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து தனது நிருபங்களில் எழுதியிருக்கிறார். மீனவன் ஊழியன் ஆனான், மீட்பரை சந்தித்ததால் படிப்பறிவு இல்லாதவன் பிரசங்கி ஆனான், பரமனை பறை சாற்றியதால் பயந்தவன் பறை சாற்றினான், பரிசுத்த ஆவியின் பலத்தினால் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்மை குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சந்தித்தாரோ அந்த சந்திப்பு பெரும்பாலோருக்கு திருப்பு முனையாக மாறியது. இயேசு கிறிஸ்துவை சந்தித்த நாளில் இருந்து அவர்களது வாழ்வு முற்றிலுமாக மாறினது. இயேசு கிறிஸ்துவை நாமும் சந்திக்க வேண்டும், நாமும் அவரால் தொடப்பட வேண்டும். எவ்வளவோ பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த உலகத்தில் செய்த இயேசு கிறிஸ்து இன்றும் நம் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு வல்லவராக ஜீவிக்கின்ற தேவனாக இருக்கிறார். இயேசு நம்மை சந்திப்பார். இயேசு நம்மை சந்திக்க வேண்டும் என்பதே நம்முடைய தாழ்மையான விண்ணப்பம். நாம் வாழும் இந்திய தேசம் தேடுவோர் நிறைந்த தேசம். கண்ட இடங்களில் எல்லாம் கடவுள், ஆனால் நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம் வாழ்விலும் இந்த சந்திப்பு திருப்பு முனையாக அமையட்டும். நாடு நகர் என்று சுற்றி அறிவர், நானே வழி என்று கூறியவர், நானும் அவராலே தொடப்பட்டேன், நானிலமெங்கும் இதை கூறிடுவே, நான் தானே, நான் தானே. கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.